Hi friends, in this class, we will talk about 6th and 7th sum வந்து marginal costing நம்ம பார்க்க போறோம். So marginal costing வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. So அதே PV ரேஷியோ தான். அந்த PV ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. So இதுவரைக்கும் பார்த்த ஃபார்முலா கிடையாது. ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா. So இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பீரியடோட சேல்ஸ் and 2 periodsோட profit வந்து கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. only சேல்ஸும் profitம் மட்டும் கொடுத்திருப்பாங்க. 2 periodsோட சேல்ஸ் and 2 periodோட profit வந்து கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகுது, அந்த சேல்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பிவி ரேஷியோ கிடச்சிடும். கிளியராக இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ப்ராஃபிட்டும் சேல்ஸும் எப்படி சேஞ்ச் ஆகும், சேல்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் சொல்லுங்கள். சேல்ஸ் வந்து வேரியபிள் காஸ்ட் மூலமாக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் மூலமாக சேஞ்ச் ஆகும், டோட்டல் ப்ராஃபிட்டும் வேரியபிள் காஸ்ட் மூலமாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சேஞ்சஸ் இன் ப்ராஃபிட் பை சேஞ்சஸ் இன் சேல்ஸ் இது ரெண்டோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவி ரேஷியோவாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் பிவி ரேஷியோட ஃபார்முலா. அதுக்கப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோம் ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டி எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அது ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டபிள் ஏரியா. ஸோ இதை நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு லாஸ், பிரேக் ஈவன் பாயிண்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாலுமே அந்த சேல்ஸ் குவான்டிட்டி எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் தான் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இப்போ 50,000 நீங்கள் சேல் பண்ணுறீங்க, 50,000க்கு ஒரு யூனிட் நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 rupees நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 50,000 into 2 ஓகே. பிரேக் அதாவது எப்படி சொல்ல 1 lakh ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 50,000 ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அந்த சேல்ஸ் எல்லாமே உங்களோட ப்ராஃபிட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் இருக்குது ஓகே. ஸோ 1 lakh minus 50,000 போட்டிங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 50,000. ஒரு யூனிட்டுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 ஓகேங்களா. ஸோ அப்போது 1 lakh வந்து சேல்ஸ், இந்த 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் பேஸ்ட் ஆன் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 1 lakh, இதுதான் உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டை போட்டுட்டா கான்ட்ரிபியூஷன் வரும், மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 1 lakh ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வரும். சப்போஸ் 1 lakh நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1 lakh தான் வரும் ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்க அந்த சேல்ஸ் தான் உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு வந்து சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லி ஒரு ஃபார்முலா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ புதுசாக ஒரு ஃபார்முலா என்னென்னா ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோங்கிற ஃபார்முலா ஓகே. ஸோ ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிரைவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி நம்ம மார்ஜின் ஆஃப் சேஃப்டி நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 0லேருந்து 1 lakh வரைக்கும் சேல்ஸ் ஓகேங்களா. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நீங்கள் 50,000 சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள எல்லா சேல்ஸுமே ப்ராஃபிட்டபிள் சேல்ஸ், இதுதான் உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ டோட்டல் சேல்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டோட்டல் சேல்ஸ் வந்து இங்கே 1 lakh, டோட்டல் சேல்ஸ் 1 lakh இருந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் 50,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 50,000 தான் உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ இது இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க கிளியராக. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டோட்டல் சேல்ஸும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, பிவி ரேஷியோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த ப்ராஃபிட்டும் பை பிவி ரேஷியோ போட்டிங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நார்மலாக நம்ம ஃபார்முலா என்ன போட்டோம், சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஏரியா, அதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஓகேங்களா. ஸோ இப்போ சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லி போட்டுவாங்க. சேல்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா என்னது, பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ தான் பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா. ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கிற இடத்துல ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோன்னு சொல்லி நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் போடுங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ சேல்ஸ் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோன்னு சொல்லி இருக்குது. இப்போ காமனாக ரெண்டு இதுக்கும் டிவைடில் நீங்கள் பிவி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பிவி வந்து நீங்கள் காமனாக நீங்கள் போட்டிங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ சேல்ஸ் இன்ட்டு பிவி நீங்கள் போடுவீங்க. ஸோ சேல்ஸ் இன்ட்டு பிவி. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்டு 1 நீங்கள் போடுவீங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் ஃபிக்ஸட் காஸ்ட் இன்ட்டு 1 நீங்கள் போட்டிங்கன்னா நெகட்டிவில்
ஃபிக்ஸட் காஸ்ட் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஓகே ஸோ பை காமனாக பிவின்னு சொல்லி நீங்கள் போடுவீங்க. கிளியராக? ஓகே. இப்போது சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோனா என்னது? சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ நத்திங் பட் இட்ஸ் ஏ கான்ட்ரிபியூஷன் ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட பிவி ரேஷியோங்கிறது என்னது? பிவி வந்து இப்போ சேல்ஸ் பை கான்ட்ரிபியூஷன் இன்ட்டு 100 தான் உங்களோட பிவி. ஓகே ஓகே. அப்போது சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோனா உங்களோட கான்ட்ரிபியூஷனாக தான் இருக்கும். எப்படி வரும்னு சொல்லுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வந்து 1 lakh வச்சுக்கோங்க, கான்ட்ரிபியூஷன் வந்து எப்படின்னா 50,000 வச்சுக்கோங்க. அப்போ பிவி ரேஷியோ என்னவாக இருக்கும்? 50,000 பை 1 lakh இன்ட்டு 100 நீங்கள் போட்டிங்கன்னா பிவி ரேஷியோ வந்து 50%. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ சேல்ஸ் இன்ட்டு 50% போட்டிங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் நமக்கு வரும். ஓகேங்களா. அதாவது சேல்ஸில் எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனுங்கிறது தான் பிவி ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ பிவி ரேஷியோ நத்திங் பட் இட்ஸ் ஏ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நீங்கள் இங்கே இவ்வளோ சேல்ஸ் போட்டிருக்கீங்க, அதில் இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் வந்துருக்குன்னா அதுதான் பிவி ரேஷியோ. கிளியரா? ஸோ நீங்கள் போட்ட சேல்ஸில் எவ்வளோ பிவி வந்திருக்குது, இதுதான் உங்களோட கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் இன்ட்டு பிவிங்கிறது நத்திங் பட் இட்ஸ் ஏ கான்ட்ரிபியூஷன். கிளியரா? ஸோ சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோங்கிறது உங்களோட கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா. இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ. ஓகேங்களா. கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் என்ன வரும்? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும், மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காசு போட்டால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், அப்புறம் பை பிவி. ஓகே. ஸோ அந்த ஃபார்முலா வந்துருச்சா? ஸோ ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ சம் வந்து கேட்குறப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் பிவி ரேஷியோ மட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பழைய ஃபார்முலா வச்சு ஒவ்வொன்றா நீங்கள் வந்து போட்டு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொத்தனாரை வச்சு செங்கலை வச்சு நம்ம வீடு கட்டி அதுக்குள்ளே போய் உட்காரதை விட ஆல்ரெடி கெட்டின வீடு தான் இந்த ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக இதை அப்ளை பண்ணி நம்ம செம்ம செஞ்சிடலாம். ஓகேங்களா. அதுக்காண்டி இந்த வீடை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடக்கூடாது. இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க இந்த ஃபார்முலா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸோ ஏன்னா வேறு ஏதாச்சும் ஒரு ட்விஸ்டடாக கேட்குறப்போ ஊடையில் நீங்கள் வந்து டெரைவ் பண்ணுறக்கூடிய டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ நம்ம 6th சம் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு ஃபார்முலா ஒன் டைம் நீங்கள் வந்து பாருங்கள். பிவி ரேஷியோட ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஏரியாஸ் இப்போ தான் வரப்போகுது. 6th சம் வந்து பாருங்கள். ஓகே. 6th சம் ஓப்பன் பண்ணுங்கள். 6th சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் 6th சம் பேஜ் நம்பர் 462. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 462 6th சம் எடுத்துக்கலாம். The sales turnover and the profit during the 2 periods were as follows. அதாவது சேல்ஸ் டேர்ன் ஓவரும் ப்ராஃபிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 பீரியடுக்குள்ளே சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பீரியட் 1 அண்ட் பீரியட் 2. ஸோ பீரியட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 2 lakh இருக்குது, ப்ராஃபிட் வந்து 20,000 இருக்குது. பீரியட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 3 lakhs இருக்குது, ப்ராஃபிட் வந்து 40,000 இருக்குது. ஓகேங்களா. ஸோ பீரியட் 1ல் சேல்ஸ் வந்து 2 lakhsலேருந்து பீரியட் 2ல் 3 lakhs இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் வந்து 20,000லேருந்து 40,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நீங்கள் பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ். அதாவது ப்ராஃபிட் வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்க பாருங்க, 40,000 மைனஸ் 20,000 போட்டிங்கன்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட் வந்து 20,000 ரூபா. அதே மாதிரி சேல்ஸ் வந்து பாருங்கள் சேஞ்ச் இன் சேல்ஸ் 3 lakhs மைனஸ் 2 lakhs போட்டிங்கன்னா சேஞ்ச் இன் சேல்ஸ் நம்ம கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப வரக்கூடியதான் பிவி ரேஷியோ. ஓகேங்களா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ பிவி ரேஷியோ வந்து போடுங்க. பிவி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ப்ராஃபிட்டு P2 மைனஸ் P1. ஓகேங்களா. ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ 40,000 மைனஸ் 20,000 நீங்கள் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் சேல்ஸ் 3 lakhs மைனஸ் 2 lakhs நீங்கள் போடுங்க. ஸோ சேல்ஸ் 2 மைனஸ் சேல்ஸ் 1, அதாவது 3 lakhs மைனஸ் 2 lakhs நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh வந்து சேஞ்ச் இன் சேல்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ 20,000 பை 1 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பிவி ரேஷியோ வந்து 20% உங்களுக்கு பிவி ரேஷியோ வரும். கிளியரா? ஓகே. ஸோ பிவி ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த பிவி ரேஷியோ வச்சு நீங்கள் வேரியபிள் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சலாம், ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேல்குலேஷன் பிவி ரேஷியோ நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பீரியட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா.
வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஃபிக்ஸட் காஸ்ட் எந்த பீரியட்லேயும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம சேல்ஸை வந்து என்னது, சேல்ஸ் வந்து 2 lakhs. ஸோ சேல்ஸ் வந்து நீங்கள் 2 lakhs போட்டுக்கோங்க. பிவி ரேஷியோ வந்து 20%. ஓகேவா? அதாவது சேல்ஸில் கான்ட்ரிபியூஷன் வந்து 20%. அப்போது வேரியபிள் காஸ்ட் வந்து எத்தனைவா இருக்கும், 80% இருக்கும். கிளியரா? அதாவது சேல்ஸ் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேரியபிள் காஸ்ட் வந்து இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷன் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்தோம், பிவி ரேஷியோ வந்து 20%. அப்போது கான்ட்ரிபியூஷன் வந்து 20% இருக்குது. சேல்ஸில் 20% தான் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம், சேல்ஸில் எத்தனை பெர்சன்டேஜ் போட்டோம்னா கான்ட்ரிபியூஷன் வரும், அதுதான் பிவி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் வந்து 100ல் இருக்குது, பிவி ரேஷியோ வந்து 20% தான். சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் 20%. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் வந்து 100 இன்ட்டு பிவி ரேஷியோ 20% போட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து 20% வருது. அப்போ வேரியபிள் காஸ்ட் என்னவாக இருக்கும், 80% இருக்கும். கிளியரா? ஸோ பிவி ரேஷியோ வந்து 20% தான், கான்ட்ரிபியூஷன் வந்து 20%, வேரியபிள் காஸ்ட் அப்போது 80% இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ பிவி ரேஷியோ வந்து 20% அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் வந்து 80% இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பீரியடில் இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறோம். ஃபஸ்ட்டு பீரியடில் சேல்ஸ் வந்து 2 lakhs, ப்ராஃபிட் வந்து 20,000. ஸோ இதை வச்சு நம்ம வேரியபிள் காஸ்ட்டும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் வந்து 2 lakhs. ஓகேங்களா? பிவி ரேஷியோ வந்து 20% சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போது வேரியபிள் காஸ்ட் வந்து எத்தனை பெர்சன்டேஜாக இருக்கும், 80% இருக்கும். ஓகே? ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து 80% ஆஃப் சேல்ஸ். ஸோ 2 lakhsல நீங்கள் 80% பண்ணால் 1,60,000 வந்து வேரியபிள் காஸ்ட்டாக வரும். இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ வந்து 20%. ஸோ 2 lakhs இன்ட்டு 20% பண்ணால் உங்களுக்கு 40,000 வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் நமக்கு தெரியாது. ப்ராஃபிட் நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு பீரியடில் ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, 20,000 வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து நீங்கள் 20,000 சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? கான்ட்ரிபியூஷன் வந்து 40,000, ப்ராஃபிட் வந்து 20,000. ஸோ 40,000 மைனஸ் 20,000 போட்டிங்கன்னா பேலன்ஸிங் ஃபிகர் 20,000 வருது. இந்த பேலன்ஸிங் ஃபிகர் தான் உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம கையில் வேரியபிள் காஸ்ட்டும் இருக்குது, நம்ம கையில் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குதுல, இதை வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்மை நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட்ஸ் வுட் பி த ப்ராபபிள் ட்ரேடிங் ரிசல்ட் வித் த சேல்ஸ் ஆஃப் rupees 1,80,000. அதாவது சேல்ஸ் வந்து 1,80,000 இருக்கிறப்போ உங்களோட ரிசல்ட் வந்து கேட்டிருக்காங்க. ரிசல்ட் என்னது, ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேல்ஸில் 1,80,000 இருக்கிறப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 1,80,000 சொல்லி போட்டுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்தோம், பிவி ரேஷியோ 20%னா வேரியபிள் காஸ்ட் 80% இருக்கும். ஸோ 1,80,000 இன்ட்டு 80% போட்டால் 1,44,000 வரும் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ 1,80,000 மைனஸ் 1,44,000 போட்டிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் 36,000 வரும். ஒன்று சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் போட்டிங்கன்னா 36,000 கான்ட்ரிபியூஷன் வரும். இல்லைன்னா சேல்ஸ் வந்து 1,80,000 இன்ட்டு கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ 20% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1,80,000 இன்ட்டு 20% போட்டிங்க அப்படின்னா 36,000. இதுதான் உங்களோட கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஃபிக்ஸட் காஸ்ட் இங்கே 20,000 இருக்குது, இது சேஞ்ச் ஆகாது. சேல்ஸ் என்ன தான் சேஞ்ச் ஆனாலும், வேரியபிள் காஸ்ட் என்ன தான் சேஞ்ச் ஆனாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதே 20,000 தான் இங்கேயும் வரும். ஸோ இங்கே 20,000 வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ 36,000 மைனஸ் 20,000 நீங்கள் போடுறப்ப வரக்கூடிய ப்ராஃபிட் தான் உங்களோட ட்ரேடிங் ரிசல்ட்டு, 16,000 உங்களோட ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, வாட் அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் வில் ஈல்ட் எ ப்ராஃபிட் ஆஃப் 50,000. ப்ராஃபிட் வந்து 50,000 நமக்கு தேவைன்னா எவ்வளோ சேல்ஸ் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து 50,000 உங்களுக்கு கிடைக்கணும்னா எவ்வளோ சேல்ஸ் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வேரியபிள் காஸ்ட் வந்து என்னவாக இருக்கும், பிவி ரேஷியோ 20% தான், வேரியபிள் காஸ்ட் வந்து 80%. ஸோ 80% ஆஃப் எக்ஸ், 80% ஆஃப் எக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா 80/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.8 இன்ட்டு எக்ஸ். ஓகே? ஸோ 0.8x சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 0.80x போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.20x வரும். கிளியரா? அதாவது எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1x மைனஸ் 0.80x ஈக்குவல் டு என்ன வரும், 1 மைனஸ் 0.8 போட்டிங்கன்னா 0.20 வரும், 0.20x. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே போட்டுருக்கோம். ஒன்று இப்படி போடுங்க, இல்லை எக்ஸ் இன்ட்டு 20%, எக்ஸ் இன்ட்டு 20% போட்டிங்கன்னா அதுவும் 0.20x தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் என்னது,
ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இதே 20,000 தான். இது எதுக்குமே சேஞ்ச் ஆகாது. அதே 20,000 ஃபிக்ஸட் காஸ்ட் தான் எல்லா இதுக்குமே வரும். ஓகேங்களா? ஸோ 20,000 ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 20,000 ஃபிக்ஸட் காஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ப்ராஃபிட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, 50,000 ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணினா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி தானே? ஸோ கான்ட்ரிபியூஷன் 0.20x, இதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் 20,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 50,000 கிடைக்கும். அப்போ 0.20x மைனஸ் 20,000 ஈக்குவல் டு 50,000. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 20,000 இங்கே நெகட்டிவில் இருக்குது, அந்த சைடு போடுறப்போ பாசிட்டிவாக மாறும். ஸோ 0.20x இங்கேயே வச்சுக்கோங்க. 20,000 அங்கே கொண்டு போடுறப்போ ப்ளஸ் 20,000 வரும். ஓகே, ஸோ 50,000 ப்ளஸ் 20,000 போடுறப்போ இந்த சைடு 70,000 உங்களுக்கு வரும். அதான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸை இங்கே வச்சுட்டு 0.20 அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா பை 0.20 வரும். ஸோ 70,000 பை 0.20 சொல்லி நீங்கள் கேல்குலேட்டர் தட்டி பாருங்கள். உங்களுக்கு 3,50,000 உங்களுக்கு சேல்ஸாக வரும். ஓகேங்களா? ஸோ 50,000 ப்ராஃபிட்டாக இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்? 3,50,000 சேல்ஸ் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே வந்து போட்டிருக்கிறாங்க. கிளியரா? ஓகே ஓகே. ஸோ இது நீங்கள் சம் பார்த்தோன்னே இந்த வீடியோவில் நம்ம 2 சம் பார்க்க போகிறோம். 6th சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 10 minutes டைம் எடுத்து இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த செகண்டில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வச்சுருங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மை ஒரு 10 minutes நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி 7th வீடியோ வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 minutes பிரேக்கு. இன்றைக்கி 6th சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ப்ளே பட்டன் அமைக்கி 7th சம் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே இப்போ 7th சம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 7th சம் வந்து பாருங்கள். 7th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? த ஃபாலோயிங் ரிசல்ட் ஆஃப் ஏ கம்பெனி ஃபார் த லாஸ்ட் இயர்ஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். கடைசி வருஷத்தோட ப்ரீவியஸ் இயரோட ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ 2020 அண்ட் 2021 உள்ள ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 1,80,000, ப்ராஃபிட் வந்து 20,000 ஃபார் 2020. சேல்ஸ் 1,70,000 அண்ட் ப்ராஃபிட் 25,000 ஃபார் 2021. ஓகேங்களா? ஸோ இதில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வருஷம் 1,50,000 இருக்குது, அடுத்தது 1,70,000 மாறிடுது. அதுக்கப்புறம் மொதல் வருஷம் 20,000 இருக்குது, அடுத்த வருஷம் 25,000 கோடி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிப்போமா? பிவி ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25,000 மைனஸ் 20,000 நீங்கள் போட்டுக்கணும். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1,70,000 மைனஸ் 1,50,000 நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இன்ட்டு 100 நீங்கள் போடுங்க. ஓகே, ஸோ 25,000 மைனஸ் 20,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5,000 வரும். 1,70,000 மைனஸ் 1,50,000 போனால் 20,000. இதான் சேஞ்ச் இன் சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் இன் ப்ராஃபிட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ 5,000 பை 20,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 25% வரும். இதான் உங்களோட பிவி ரேஷியோ. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் தேவைன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் தேவை. ஸோ இந்த பிவி ரேஷியோ வச்சு ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இயர் 1 மட்டும் நீங்கள் எடுத்துக்குவோம். ஒரு இயர் வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஏன்னா அடுத்த இயருக்கும் அதே ஃபிக்ஸட் காஸ்ட் தான் உங்களுக்கு வரும். வேணும்னா வந்து அடுத்த இயரும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இயரை வச்சு நீங்கள் போடுங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் ஒரு அமௌண்ட் வரும். செகண்ட் இயரை வச்சு போட்டு பாருங்கள், ஃபிக்ஸட் காஸ்ட் அதே அமௌண்ட் தான் வரும். ஸோ நீங்கள் ஒரு இயரை வச்சு நீங்கள் போட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ இயர் 2020 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இயர் 2020 சேல்ஸ் வந்து 1,50,000. சேல்ஸ் வந்து 1,50,000. ஓகே, ப்ராஃபிட் வந்து 20,000. ஸோ கீழே நீங்கள் போட்டுக்கோங்க, ப்ராஃபிட் வந்து 20,000. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேல்ஸ் வந்து பீரியட் 1 சேல்ஸ் வந்து 1,50,000, ப்ராஃபிட் வந்து 20,000. ஓகேங்களா? ஸோ இப்போ பிவி ரேஷியோ வந்து 25% கொடுத்துருக்காங்க. பிவி வந்து 25%னா வேரியபிள் காஸ்ட் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? 100 மைனஸ் 25 பண்ணால் 75% வந்து வேரியபிள் காஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் வந்து 1,50,000 இன்ட்டு 75% பண்ணினா 1,12,500 உங்களோட வேரியபிள் காஸ்ட்டு. ஓகே, ஸோ ஓகே இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து என்னவாக இருக்கும்? கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு பிவி ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ பிவி ரேஷியோ வந்து 25%. ஸோ சேல்ஸ் 1,50,000 இன்ட்டு 25% நீங்கள் போட்டிங்கன்னா 37,500. இதுதான் உங்களோட கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் தெரியாது, ப்ராஃபிட் நமக்கு தெரியும் 20,000. ஓகேங்களா? ஸோ 37,500 மைனஸ் இந்த ப்ராஃபிட் 20,000 போட்டிங்கன்னா 17,500 வந்து பேலன்ஸ் ஃபிகராக வரும். இதுதான் உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 17,500 வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே,
ஸோ இந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எடுத்து தான் நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலானது ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ தான் பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 17,500 தான் அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட். பிவி ரேஷியோ வந்து மேலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 25% வந்து பிவி ரேஷியோ. ஸோ 17,500 பை 25% சொல்லி கேல்குலேட்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு 70,000 வரும். இதுதான் அவங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் நம்ம யூனிட்ஸுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? யூனிட்ஸுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. இந்த சம்மில் நம்மளால் யூனிட்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒன்லி ருப்பீஸுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன் யூனிட்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது? இங்கே சேல்ஸ் ப்ரைஸ் இல்லை, எவ்வளோ சேல்ஸ் குவான்டிட்டிங்கிறது இல்லை. ஸோ எதுவுமே இல்லைங்கிறப்போ நம்ம யூனிட்ஸுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ருப்பீஸுக்கு மட்டும்தான், அதாவது எவ்வளோ சேல்ஸ் ப்ரைஸுக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ருப்பீஸுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். யூனிட்ஸுக்கு நம்பர் ஆஃப் யூனிட் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே சேல்ஸ் குவான்டிட்டி கொடுக்கல, சேல்ஸ் ப்ரைஸு கொடுக்கல. இது எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் நம்ம வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஒன்லி ருப்பீஸில் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. இப்போது 3வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 40,000. ப்ராஃபிட் 40,000 நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா எவ்வளோ சேல்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் வந்து 40,000. ஓகே. ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து 2,50,000 இருக்கிறப்போ சேல்ஸ் வந்து என்ன? ஓகேங்களா? ஸோ ஆனால் கொஸ்டினில் வந்து அவங்க வேறு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினில் கேட்டது என்ன இருக்குதோ அதை நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் வந்து 40,000 இருக்கிறப்போ சேல்ஸ் வந்து என்ன? சேல்ஸ் வந்து 2,50,000 இருக்கிறப்போ ப்ராஃபிட் என்ன? இது ரெண்டுமே வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம வேறு மாதிரி கொஸ்டின் வந்து போட்டுக்கிறோம். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேல்குலேஷனை பேசிஸில் நீங்கள் 3rd and 4th கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ 3rd and 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டினை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும்னா ப்ராஃபிட் வந்து 2,50,000 இருக்கிறப்போ சேல்ஸ் வந்து எவ்வளோ? ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சேல்ஸ் வந்து எவ்வளோ நமக்கு தெரியாது. சேல்ஸு எக்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க. வேரியபிள் காஸ்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 75%. பிவி ரேஷியோ வந்து 25%. இதுதான் கான்ட்ரிபியூஷன். அப்படி தானே? ஸோ 75% அப்படின்னா 75% இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா 0.75x. 25% கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா 25% இன்ட்டு எக்ஸ் பண்ணால் 0.25x. ஓகே. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாறாது, இதே ஃபிக்ஸட் காஸ்ட் தான். ஓகே. ஸோ 17,500 தான் அவங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட்டு. கிளியரா? ஓகே. ஸோ ப்ராஃபிட் வந்து என்ன வச்சுருக்கிறோம்? நம்ம ஃபிக்ஸ் பண்ண 2,50,000 வந்து ப்ராஃபிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஃபிட் எப்படி வச்சுது? கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணினா ப்ராஃபிட் வந்து 2,50,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் 0.25xலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட் 17,500 நீங்கள் ரெடியூஸ் பண்ணினா ப்ராஃபிட் 2,50,000 உங்களுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிளியராக? இந்த 17,500 அங்கே போகிறப்போ பாசிட்டிவில் போகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2,67,500 வரும். ஓகே. ஸோ இப்போ 0.25 எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டேன். 0.25 மட்டும் நீங்கள் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டிவிஷனில் உங்களுக்கு போகும். ஸோ 2,67,500 பை 0.25 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 10,70,000 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? 10,70,000 உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களோட சேல்ஸ். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம கொஸ்டினில் கிடையாது. 7th கொஸ்டினில் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. இது நம்மளாக இந்த கொஸ்டினை சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்மேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டினை நீங்கள் வந்து உங்கள் மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து கேட்டிருப்பாங்க. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் பை பிவி ரேஷியோ. இப்போ ப்ராஃபிட் வந்து 50,000 சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பிவி ரேஷியோ வந்து 25% நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ஸோ 50,000 பை 25% அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 2 lakhs. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேரியபிள் காஸ்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து ஒவ்வொரு பீரியடிலும் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸி தானே? பிவி ரேஷியோ 25%, வேரியபிள் காஸ்ட் வந்து 75%. ஃபஸ்ட்டு பீரியடில் உங்களோட சேல்ஸ் வந்து 1,50,000. செகண்ட் பீரியடில் உங்களோட சேல்ஸ் வந்து 1,70,000 சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஒரு நிமிஷம்
கொஸ்டினில் இந்த இருக்கலாம் 1,50,000 அண்ட் 1,70,000 சேல்ஸு. ஸோ வேரியபிள் காஸ்ட் வந்து இதில் 75%, இதில் 75% போட்டிங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க சம் ஓவர். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் இவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் வந்து சம் வந்து பண்ணி தேர்டு கொஸ்டினில் உங்களுக்கு வந்து சேல்ஸ் எவ்வளோங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஃபோர்த்து கொஸ்டினில் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி எனக்கு வந்து கீழே வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா டவுட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேளுங்க, இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பை.